நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் உமர். இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்டர் உமேர் அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு படம் நடித்தாலும் ரொம்ப தரமான படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அமரன் படத்தில் வாகித் இப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவருடைய போர்ஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவருடைய இந்த போர்ஷனுக்கு அப்புறம் கதைக்களமே கொஞ்சம் வித்தியாசமாக மாறி இருக்கும். அதுக்காகவே ஹீரோ போராடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உமேர் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின்னு கொடுக்கலாம். உமேர் அவர்கள் அடுத்த அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். என்னதான் அவர் காஷ்மீரில் இருந்தாலும் சென்னையில் வந்து ஸ்டே பண்ணி எங்கள் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே சஸ்டெயின் பண்ணுறது பெரிய விஷயம் தான். அதை ரொம்ப அழகாகவே பண்ணிட்டு வராருன்னே சொல்லலாம். ஏன்னா முதல் படத்தை தொடர்ந்து இப்போ ஒரு டெலிவிஷனில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் ஒன் ஆஃப் த குக்கா வரப்போறாரு. இவரை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது நிறைய பேர் இவர் ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்காரு இப்படிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. நிறைய சீரியல்ஸ்ல ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஹீரோஸ்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாரு. தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்து இவருக்கு ஆசையாம். ஏன் அப்படின்னா இவருடைய சொந்த ஊரான காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா இவரு அங்க இருக்கிற தமிழ் மக்களோட ஒன்றிணைந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் இவருடைய நேம் ரியல் நேம்ல இருந்து காஷ்மீர் தமிழன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. இவருடைய சோஷியல் மீடியால இவருடைய இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அண்ட் இவரை பத்தி பேசும்போதே யூடியூபா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே காஷ்மீர் தமிழன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அவரை பத்தி நிறைய வித்தியாசமான வீடியோஸ் அண்ட் நிறைய பேரை பைட் எடுக்கிற வீடியோஸ், இன்டர்வியூ எடுக்கிற வீடியோஸ்ன்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர் காஷ்மீர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஆன்டெம்ப்ரனரா இருக்காரு. ஸோ ஒரு சில பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மே 25, 1998 தான் பிறந்திருக்காரு. ஸ்ரீநகர்ல தான் இவங்களுடைய ஃபேமிலியே இருக்காங்க. காஷ்மீர்ல இவருக்கு தெரியாத லொக்கேஷனே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லொக்கேஷனுக்காகவே நிறைய பேர் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, செலிபிரிட்டிஸ். அது மூலயமா தான் லியோலயே பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸை இவர் சந்திச்சிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வின்டர் சீசன்ல லியோவை எடுக்கும் போது அங்க வந்து இவர் விஜய் சாரை மட்டும்தான் மீட் பண்ணலையாம். ஆனா மீதி இருக்கிற நிறைய பேர் அவர் மீட் பண்ணியிருக்காரு. அது மூலமா லொகேஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டாராம். அண்ட் இவருடைய ஃபுல் நேம் உமேர் லத்தீஃப். இவர் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இவரை சுத்தி நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அதை இவர் எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போவாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. நம்ம அமரன் படத்துல பார்த்திருப்போம். ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்கும். நீங்க வந்து காஷ்மீர் துரோகி அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு விளக்கம் கொடுக்கிற வகையில அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் வந்து காஷ்மீர்ல தான் இருந்தேன், இப்போ சென்னையில் இருக்கேன். இருந்தாலும் காஷ்மீர் என்னதோட உயிர். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே காஷ்மீரி தான், அதுக்கப்புறம் தான் ஹிந்தி, இப்போ தமிழ் ரொம்ப நல்லாவே கற்றுட்டு வர உருது, இது போல விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் அந்த படத்தில் சொன்ன மாதிரி நான் வந்து துரோகிலாம் கிடையாதுங்க, நான் எந்த அளவுக்கு உண்மையான பர்சன் அப்படின்றது ஒரு சின்ன வயசுல எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபயர்லாம் நடக்கும் போது சடனாக அங்கே எதுவும் நடக்குதுவா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இதுல அவருடைய ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்காரு. அவருடைய இடுப்புல குண்டு பாஞ்சிருக்கு. ஒன் சைடு பாஞ்ச குண்டு, இன்னொரு சைடு அவருடைய உடம்புல இருந்து சில விஷயங்கள்லாம் கீழே வந்து விழற மாதிரி தான் அந்த குண்டும் வந்து விழுந்துதான். அந்த அளவுக்கு இவரு முன்னாடியே வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததை பார்த்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிட்டாராம். அதுல இருந்து மீண்டு வரதுக்கே இவருக்கு ரொம்ப நாள் ஆச்சாம். அப்படி இருக்கும் போது படத்துல அந்த அமரன் படத்துடைய செட்ல எல்லாம் ரொம்ப ஃபன்னா தான் இருந்துச்சாம். ரொம்ப சீரியஸான விஷயத்தெல்லாம் இவர் கிட்டத்தட்ட 2013-14 பார்த்ததுனால அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற காஷ்மீர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள், அட்டாக் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் ரொம்ப அழகான ஏரியாவா இருந்தாலும் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் காஷ்மீர்ல ரொம்ப அழகான பிளேஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பொது மேடையில சொல்லியிருந்தாலும் அந்த அழகான இடத்துலையும் அட்டாக் பண்ணுவாங்கன்றதுக்கு உதாரணமாக தான் சமீபத்தில் ஒரு அட்டாக்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
அங்கேருந்து இங்கே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே சஸ்டெயின் பண்ணுறாருன்னும் போது அது ரொம்பவே பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகலாம். அடுத்தடுத்து இவர் வந்து தமிழ் பேசுறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில். ஆனால் இப்போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட இவர் தமிழில் தான் பேசுவாராம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் தமிழே தெரிஞ்சாலும் தமிழே தெரியாத மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் கற்றுக்கிட்டு பேசுகிறேன்னு பேசுகிறாரு. இவர் திருக்குறளும் சொல்லுவார். அந்த அளவுக்கு தமிழ் பற்று ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இங்கே இவருக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்துட்டாங்க. குறிப்பாக பெண் ரசிகைகள் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவருடைய வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து விலை உயர்ந்ததாக இருக்கும். அதில் இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கார்பெட். அந்த கார்பெட் மட்டும் கீழே போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 1.5 லட்சமாங்க. 1.5 லட்சத்தில் இவருக்கு இந்த சேர் போட்டு சோஃபா போட்டு உட்காருது, மிதிக்கிறது, இது மாதிரி எதுவுமே பிடிக்காதாம். அதில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசுறது இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது இருந்தது. அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் இவர் அந்த செட்டில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாராம். இவர் அண்ணன் சொல்கிறதும் அவர் தம்பின்னு சொல்கிறதும் அந்த பாண்டிங், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சிவகார்த்திகேயன் அவர்கள் இவரை தூக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே 71 கிலோல இருந்து 83 கிலோவாக மாறினாராம். அது அந்த ரோலுக்காக. அதுக்கப்புறம் எஸ்கே அவர்கள் இவரை தூக்கணும் அப்படின்ற ஒரு சீன் வந்ததுனால திரும்பவும் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. இவரை வச்சே நிறைய முக்கியமான சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாகவும் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால டெலீட் பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி நமக்கு வந்து பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது. இவர் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாரு நம்ம யோசிச்சு இருந்திருப்போம். சின்ன வயசுலேயே சில இன்சிடென்ட் இவர் பார்த்ததுனால இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரீக்ரியேஷன் மாதிரி இருக்காங்க. இவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியுன்றதுனால இவர் தான் அங்கே டிரான்ஸ்லேட்டராகவே இருந்திருக்காரு. லொக்கேஷன்ஸ் நிறைய தெரியும். இவர் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். எல்லார்கிட்டையும் ரொம்ப அழகாக அன்பாக பழகுவார். நல்லா குக் பண்ணுவார். அவருடைய வீடியோஸ் பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹம்பிளாகவும் கைண்டாகவும் பேசுகிறாரு. கண்டிப்பாக இவரை படத்தில் பார்க்குறதையும் தாண்டி குக் வித் கோமாளி சீசன் 6 மூலமா ஒரு நல்ல குக்கா அண்ட் நல்ல ஹியூமன் பீயிங்காக நம்ம பார்க்க முடியும். அண்ட் இவரை பற்றி நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அந்த ஷோ மூலமா நமக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகிற வகையில் சில விஷயங்களை சொல்லுவார். இவர் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக இருக்காரு அண்ட் மாடலாக இருக்காரு. எஸ்கே அவர்களுடைய படமான டான் ரெமோலாம் இவருக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப பிடிச்சுதான். இப்போ ரீசெண்ட் டைமில் அமரன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். ஃபியூச்சரில் நிறைய படங்களில் இவரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் குக் வித் கோமாளி சீசன் 6 மூலமா எல்லார் மனசுலையும் சீக்கிரமாகவே இடம் பிடிக்க போகிறாரு. அண்ட் இவருக்கும் எந்த ஃபீமேல் கோமாளிக்கும் இந்த காம்பினேஷன் வரப்போகுது, அட செமையான பேர் அப்படின்னு சொல்ல போகிறோன்றதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சீசன் ரொம்ப செமையாக இருக்க போகுது. எல்லாருமே நியூவாக இருக்காங்கன்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.